சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் கள நிலவரம். அதாவது விக்கிரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தல் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஏன் பரபரப்பு அப்படின்னா, இன்னைக்கு இடைத்தேர்தல் அப்படின்னாலே இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே போட்டியிடுவாங்க. இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவும் தேமுதிகவும் இன்னைக்கு இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப மும்முனை போட்டியா தான் அமைய போகுது. அதாவது இன்னைக்கு திமுக, இன்னைக்கு அதே போல நாம் தமிழர் கட்சி, அதே போல பாஜக, இந்த மூணு பேருக்கு நடுவுல தான் போட்டி நடக்க போகுது. இதுல யாரு திமுக ஜெயிக்க போறாங்களா இல்ல நாம் தமிழர் ஜெயிக்க போறாங்க, இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அரசியல் விமர்சகர்கள் பயங்கரமா வச்சுட்டு வராங்க. இங்க நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விக்கிரவாண்டி தொகுதியில இன்னைக்கு திமுக நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர் சிவா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே போல இன்னைக்கு பாமக சார்பாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக சார்பாக நிற்கக்கூடிய அன்புமணி என்பவரும் அவரும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இங்க ஒரு பக்கம் அடுத்த லெவல் போயிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில நிற்கக்கூடிய மருத்துவர் அபிநயா அவங்களும் பாத்தீங்கன்னா அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு சமமான, அதாவது மற்ற சமூகத்தினரும் வாக்குகள் சமமான அளவு இருக்கு, பெரும்பான்மையாக இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினர் மூணு பேருமே போட்டி போடும் பத்தியில அப்ப இந்த வாக்கு எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு. சரி, ஓகே, திமுகவுடைய வாக்கு திமுகவுக்கு போகும், பாஜகவுடைய வாக்கு அதனுடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு போகும், அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போகும். இங்க இன்னொரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அப்ப அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, தேர்தலை நிக்கல. தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, தேர்தலில் நிக்கல. அப்ப அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு, தேமுதிகவுடைய வாக்கு யாருக்கு? அப்ப இவங்க ரெண்டு பேரும் வாக்கு செலுத்தே போக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் வந்துச்சு. அப்ப இது யாருக்கு வாய்ப்பா அமையுது அப்படின்னு நம்ம ஒரு கலந்து ஆலோசிக்கும் போது, இப்ப தேமுதிகவை பொறுத்தளவுல விக்கிரவாண்டி தொகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா தேமுதிக தொண்டர்கள் இருக்கிறாங்க. கடந்த கால தேர்தல்கள் அதுக்கான ரிசல்ட்டுகளை கொடுத்துருக்கு. தேமுதிக வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு பெரும்பான்மையா வாக்குகள் வாங்கினாங்க, எப்படி வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல திமுகவும் பார்த்துருக்கிறோம், அதே போல அதிமுகவும் பார்த்துருக்கோம். அப்ப இன்னைக்கு அதிமுகவும் போட்டியிடல, தேமுதிகவும் போட்டியிடல. அப்ப உடனே திமுகவுக்கு கொண்டாட்டமா, அப்ப தனி பெரும்பான்மையோட திமுக ஜெயிச்சிருமா அப்படின்னா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பெரும்பான்மையா நம்ம ஜெயிக்க போறோன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு ஒரு அந்த ஏரியாவுல முகம் பிரபலமான நபர், அவரை தான் நிறுத்தியிருக்கிறாங்க. அவர் ஒரு எல்லாராலையும் அறியப்பட்ட முகம். அவர் இப்ப சிவா அவர்கள் அந்த பகுதியில, அந்த மாவட்டத்துல எல்லாராலையும் அறியப்பட்ட முகம். அது போல அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான நபரும் கூட. ஆனாலும் அப்படியே அடுத்த கட்சிக்கு போங்க, அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு சமூகத்தில் மதிப்புமிக்க நபர், நாம் தமிழர் கட்சியில அபிநயா மருத்துவர் இப்ப சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து போட்டிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அவங்களுக்கும் கடுமையான வாக்குகள் விடும் அப்படின்றது. அதே ஒரு பக்கம், இன்னும் பக்கம் பாமக. ஏன்னா பாமக முழுக்க முழுக்க எப்படி அந்த சமூகத்தோட ஒன்றிணைந்து இருக்கிறாங்க, எப்படி அந்த சமூகத்தினர் அந்த பாமக மீது எவ்வளவு ஈர்ப்புல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப மூணு பேருமே சரிக்கு சமமா ஒரு சமுதாயத்தினுடைய வாக்கு அப்படியே பிரிக்கிறாங்க. அப்ப பிற சமூக வாக்குகளும் இருக்கு. அப்ப அந்த பிற சமூக மக்கள்ல கட்சிக்காரங்க இருப்பாங்க, பிஜேபி சேர்ந்தவங்க இருப்பாங்க, திமுகவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, தேமுதிகவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பாமக சேர்ந்தவங்க இருப்பாங்க. அப்ப பிற சமூகத்தை சேர்ந்த மக்களுமே அப்ப அந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அப்ப ஒரே சமுதாயத்தை சேர்ந்த அந்த வாக்குகள் ஒட்டு மொத்தமா ஒருத்தருக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு துளி கூட இல்லை. அப்ப ஒரு சமுதாயத்துடைய பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மையான வாக்குகள் மூணு பேருக்குமே சிதற போகுது. சரிசமமா சிதறுதா அல்லது 20க்கு 30 40 அந்த மாதிரி சிதறுதா அப்படின்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு இல்ல ஒட்டுமொத்தமா யாருக்கும் போடுவாங்களா? இல்ல, எல்லாருமே ஒரு சமூகத்தின் பிணைப்போட தான் வேட்பாளரை முன்னிறுத்தி வாக்குகள் கேட்பாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, தேமுதிகவினர் யாருக்கு வாக்கு போடுவாங்க? தேமுதிக தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, தேமுதிக யாருக்கு வாக்கு செலுத்த போகுது? தேர்தலை புறக்கணிச்சாச்சு, அப்ப தொண்டர்கள் எல்லாரும் அப்ப வாக்கு செலுத்த போகாம வீட்லயே இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க தான் தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க, அப்ப வாக்கு செலுத்த வாக்காளர்கள் போவாங்க இல்லையா? நல்ல கேள்வி. அவரு அப்ப அந்த பகுதியில விக்கிரவாண்டி தொகுதியில இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமூகம் சார்ந்து வாக்களிக்க கூட ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு நிர்பந்தத்துக்குள்ள மக்கள் வந்தாலுமே ஒருத்தருக்கு நீங்க வாக்கு செலுத்த முடியாது. ஏன்னா திமுக சார்பா நிறுத்தி இருக்கிற வேட்பாளரும், நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தி இருக்கிற வேட்பாளரும், பாமக சார்பா நிறுத்தி இருக்கிற வேட்பாளரும் எல்லாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூக மக்கள் சமூகம் சார்ந்து நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூடயும் நீங்க ஒருத்தருக்கு பெரும்பான்மையை வாக்கு செலுத்த முடியாது. ஓகேவா? ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் எல்லா பேருமே அவங்களாம் கொள்கை ரீதியாக, நாம் தமிழர் சீமானவர்கள் ஒன்றிணைத்தவர்கள் கொள்கை ரீதியாக வாக்கு செலுத்துவார்கள். அதை
தாண்டி சமுதாய ரீதியாகவும் தன்னுடைய சொந்த பந்தங்கள், அந்த ஏரியாவில் உள்ள முகமறிந்த அவங்க பழக்க வழக்கம், இப்போ மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மக்கள் இருப்பாங்க, கட்சி சார்ந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்க. சரி, நம்ம இப்படியே வச்சுக்கிடுவோம். இப்ப தேமுதிகவினர் கடந்த காலங்கள்ல பாஜக கூட கூட்டணியில இருக்கும்போது, பாமக கூட்டணியில இருக்கும்போது ஒரு அதிருப்தி சம்பாதிச்சாங்க. அதாவது கள்ளக்குறிச்சி தொகுதியில வந்து திரு எல் கே சுதீஷ் அவர்கள் அளிக்கும் போது வந்து அங்க பாமகவினர் வந்து எங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையோட தேர்தல் வேலை செய்யல, எங்களுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாமக சுமந்தது. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு தேர்தலையும் புறக்கணிச்சிட்டு இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் எப்படி பாமகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப பாமகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னா அப்ப வேற யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா, இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரு பக்கம் திரும்புறாங்க. அப்ப திமுகவுக்கு நேரெதிராக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாரன் அவர்களை விருதுநகர் தொகுதியில என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் அறியப்பட்டது. மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து குறைவான வாக்கு வித்தியாசத்துல 4000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பெற்றாரு. அதுக்குமே வந்து ஒரு நேர்மையான முறையில பெறல, அங்க சில குளறுபடிகள் நடந்தது. அதற்கு முறையான விசாரணை நடத்தி மறு வாக்கு எண்ணிக்கை வைக்கணும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துல விஜயபிரபாகரன் மனுவும் கொடுத்திருக்கிறார். அப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தேமுதிகவினர் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க திமுகவினர் மீது. இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது திமுகவுடைய அதிருப்தி. ஏற்கனவே கடந்த காலங்கள் கசப்பு வந்து பார்க்கும்போது பாமகவினர் வந்து தங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, எல் கே சுதீஷ் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில இருந்து பெரும்பான்மையை வாக்கு செலுத்தி அவரை ஜெயிக்க வைக்கிற அப்படின்ற ஒரு அதிருப்தியும் அவங்க மனசுக்குள்ள உண்டு. சரி, அப்ப யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க? அப்ப அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பா திமுக வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க, அதை நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கட்சி சார்ந்து நேர் எதிராக நிக்கிறாங்க, வட துருவம் தென் துருவம் மாதிரி நிக்கிறாங்க. அப்ப வாய்ப்பு இல்லை அதுக்கு. அப்ப அதிமுகவுடைய வாக்கு, தேமுதிகவுடைய வாக்கு, இது வந்து கட்சியுடைய தலைமைகள் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. அவங்களே உணர்வு பூர்வமா, இப்ப தேமுதிக தொண்டர்கள் உணர்வு பூர்வமா இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய, ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுவாங்க. அதே போல அதிமுக இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரே குறிக்கோள், எங்களுக்கு தேவை திமுக வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது. அப்ப அவங்களோட எதிரி யாருன்றத 2 பேருமே தீர்மானிச்சுட்டாங்க. பாஜகவுல இருந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க. அப்ப அதோட கூட்டணி இருக்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கு எப்படி அதிமுக தொண்டர்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இங்க எல்லாருக்குள்ளே இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு கண்டிப்பா பாமக பக்கட்டும் போகாது, திமுக பக்கட்டும் போகாது. அப்ப யாருன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்போ ஒரு நபருக்கு தான் அந்த வாக்குகள் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப தங்களுடைய தனி பெரும்பான்மையை நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்ததுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தல்ல அவங்க ஒரு களமா பயன்படுத்த போறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எல்லா பேரும் ஒதுங்கினது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தன்னால அமைந்து வருது அப்படின்னு இன்னைக்கு மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி நிச்சயமா அங்க வந்து இந்த தடவை போட்டா போட்டி போட்டு பாத்துருவாங்க, 2ல 1 பாத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப தேமுதிகவுடைய வாக்கும் அதிமுகவுடைய வாக்கும் நிச்சயமா நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடக்கூடிய மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு விழுவதற்கு 100க்கு ஒரு 80% வரவேற்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத இன்னைக்கு எல்லாருடைய கணிப்பும். நிச்சயமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவுல இப்ப திமுகவிற்கு ஒரு பக்கம் பயம் இல்லை, அப்படி நாங்க தனி பெரும்பான்மையை ஜெயிச்சிரும் அப்படின்னா அங்க வந்து நீங்க வந்து 9 அமைச்சர்கள் தேர்தல் குழுவை நியமிச்சு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிச்சு, தனித்தனி தேர்தல் பொறுப்பாளரை நியமிச்சு, ஒவ்வொரு ஒன்றியமா வச்சு நீங்க அங்க போய் உங்களுடைய எல்லா உழைப்பையும் காட்டுன்ற அவசியம் இல்லை. ஒரு பிரபலமான முகம், அவர் ஒரு பரிச்சயமான ஆளு, அவரை நிப்பாட்டி நீங்க ஈஸியா எளிமையா ஜெயிச்சுட்டு போயிடலாம். சரி, ஓகே. ஒரு பக்கம் திமுக களம் இறங்கி அமைச்சர்கள் 9 அமைச்சர்களை போட்டுக்கிறதா சொல்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு வச்சு பயங்கரமா வேலை செய்யறதா சொல்றாங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்க களத்துல கட்சியில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய நபர்கள், அதாவது சாட்டை திருமுறை, இடுமாவனம், கார்த்திகா, காளியம்மாள், இப்படி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர்கள்ல அத்தனை பேருக்கும் ஒன்றியமா போய் எல்லா பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்றியம் எல்லாத்துலயும் போய் இறங்கி வேலை செய்யுங்க. சலைச்சவர் கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட முதல் கட்சியா நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற இடைத்தேர்தல். அப்ப இதுல நம்மளுடைய பெரும்பான்மை என்ன, நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத காட்டணுங்கிறதுல அவங்க முழுமையா களறிக்கிட்டாங்க. அப்ப இதுக்கு முழுக்க இந்த இடைத்தேர்தல யாருக்கு வாய்ப்பா அமைய போகுது, அதாவது யதார்த்தமா அமைய போகுது. இப்ப போட்டி போட்டா வாக்குகள் சிதறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து தேமுதிகவும் போட்டி போடுது இப்ப அதிமுக கூட்டணியில அப்படின்னா, இப்ப ஒரு பக்கம் தேமுதிகவுக்கான வாக்குகள் பிரிஞ்சிடும். அப்ப அங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்றது வந்து
தெரிஞ்சிடும் நேரடி ஓரளவுக்கு வந்து நம்ம யாரு என்ன அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம், ஓட்டுகளை வந்து பிரிச்சு பார்க்கலாம். இப்ப நாடாளுமன்ற தொகுதின்றது பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிற போது கொஞ்சம் வாக்கு தான் இல்லையா, ஒரு 2 லட்சம் வாக்கு 3 லட்சம் இந்த மாதிரி ஒரு கணக்குல தான் இருக்கும். அப்ப இந்த வாக்குகள்ல யாரு வந்து வாங்க போறா அப்படின்றத நீங்க சமூக ரீதியா நீங்க பிரிச்சு பார்த்தாலும் வாங்க முடியாது, நீங்க வந்து கட்சி ரீதியா பிரிச்சு பார்த்தாலும் யாருக்கு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் ஒரே இடத்துல வந்து போட்டியிடும் போது அப்ப இங்க கட்சியா சமுதாயமா மக்களா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கொள்கை ரீதியா ஓட்டு போடக்கூடிய தொண்டர்கள் குறைவு. இப்ப தேர்தல் வந்து ஒரு திருவிழாவை எடுத்துக்கிட்டு நான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவேன், நான் வந்து பரம்பரையில அந்த கட்சி, நான் பரம்பரையில இந்த கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன் கட்சி போட்டி போடல. அப்ப நான் யாருக்காவது போட்டாகணும்ல. இப்ப அதிமுக ஒருத்தர் இருப்பாரு, நான் இரட்டையிலையை தவிர நான் எதுக்குமே போட்டதில்லையும் பாரு. இப்ப தேமுதிக இருக்கிறோம், நான் முரசு தவிர எதுக்குமே போட்டதில்லையும் பாரு. அப்ப இந்த தடவை நீ யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டுதான் ஆகணும், வா வந்து போடு அப்படின்றவரு என்ன மனநிலையோட போவாரு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி பாருங்க. என்னுடைய எதிரி யாரு, அவங்களோட பொறுத்தளவுல நான் வாக்கு செலுத்துற நபர் ஜெயிப்பாருன்றது எனக்கு நோக்கம் இல்லை. என்னுடைய எதிரி ஜெயிச்சிடக்கூடாது, குறிப்பா திமுக ஜெயிச்சிடக்கூடாது, இங்கிட்டு பாஜக ஜெயிச்சிடக்கூடாது. இப்படிதான் அதிமுக ஒரு மனநிலை. அப்ப அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களும் தங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பாரு, நம்மளுடைய எதிரி அவங்க ஜெயிச்சிடக்கூடாது, இந்த முறை நீங்க நம்ம தான் இல்லையா, நீங்க நாம் தமிழருக்கு போட்டா கூட போடுங்க, நாம் தமிழர் கட்சிகளுக்கே நீங்க போட்டு அவங்க வெற்றி பெறாங்களோ இல்ல வெற்றி பெற வாய்ப்பு வந்து நெருங்குறாங்களோ அத கடவுள் தீர்மானிப்பாரு. ஆனா நீங்க நம்மளோட எதிரி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல அவங்க தீர்க்கமாகவும் தீர்மானமும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவுல நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாக்பாட் அடிச்சிருக்கு. தேமுதிகவுடைய வாக்குகளையும் அறுவடை செய்ய போறாங்க, அதிமுகவுடைய வாக்குகளையும் அறுவடை செய்ய போறாங்க. அப்ப கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய தம்பிகளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கையும் சேர்த்து அறுவடை செய்ய போறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா 3 பேர்களுடைய நம்முடைய வாக்குகளையும் அறுவடை செய்ய போற மருத்துவர் அபிநயா வெற்றி பெறுவாரா, இல்ல ஒரு சமூகத்தினுடைய வாக்குகளை 3ஆ பிரிச்சு வாங்கக்கூடிய வேட்பாளரும் தங்களுடைய கட்சி வாக்குகளை வாங்கக்கூடிய வேட்பாளரும் வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத மக்கள் தான் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும்.